என் பெயர் என்ன? வேற என்ன? எதற்காக வந்து சொன்னா தெரியும். தாங்கள் சொன்னால் தான் தெரியும். ஆமா, தெரிவிக்கிறேன் பாரு. எல்லாமே ஒரு என்ன பண்றது? என்ன சொல்றது? தெரியுமே. எப்படி தெரியும்? எனக்கு தெரியுமே. எப்படி தெரியும்? எங்க பார்த்தேன் தெரியுமா? எனக்கு ஒயின் ஷாப்ல பார்த்தேன். என்னிடாமோ அகடவிட மாடினால் தோல் தோளாக விரித்துடுவேன். அப்படி இருந்தாலும் நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? என் தாய் தந்தையா? எனக்கு எத்தனை தம்பிமார்கள்? அப்படி இருக்கையிலே நான் யார் என்று தெரிந்து கொண்டாயா? நீ சொன்னா தெரியுங்க. தெரியும். நீங்க சோழராஜன் சொன்னீங்க. அதாவது சோழ தேசத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெயரோ சோழராஜன். அப்படி சோழராஜன் மன்னனா இருந்தாலும் வாங்க வீடியோ போறேன். எவ்வளவு பேர் பாருங்க. அப்ப போயிட்டு அப்ப போயிட்டு
ராஜராஜ ஆ. விஜய சோழ ராணி. ஓ ராஜராஜ விஜய சோழ ராணி. ஆமா. ஆ. இந்த தந்தையாரோ ஆ. சோழராஜன். சோழராஜன். சோழராஜன் என்றால் ஆ. எப்பேற்பட்டவன் தெரியுமா? எப்பேற்பட்டவரே? அந்த மீனாட்சி கோயிலை கட்டியா ஆறு. என்னுடைய அப்பா சோழராஜன். ஒப்பல்ல பாரு இவரு. ஏய், அவங்க இவங்க அப்பனா? மதுரை கோயிலவா? என் ஒப்பம் கட்டலாம். நீங்க தானே சொன்னீங்க அப்ப கட்டலாம். பாரு என்ன அடிச்சல? இவரு ஒரு அடி அடிச்சு பாரு. தகப்பன் பேரோ ஆ. சோழராஜன். சோழராஜன். எங்கள் தாயார் பேரோ தாயார் பேரு? சோழராஜகுமாரி. சோழராஜகுமாரி. ஆமா. அப்படிதான் பிறந்து. அப்படி இருந்தாலும் ஆ. ஆ. தம்பிமார்களோ ஆ. தம்பிமார்கள். சோழராஜன், ஆ, சேர சோழ பாண்டியன். பாண்டியன். மூணு பேரு. மூய பெயரோ ஆ. கமலி. ஓ காமாலகண்ணியம். என்ன சொல்ல? காமாலட்சி. கமலக்கண்ணி. காமாலட்சி. ஆ. காமாலட்சியா கமலகண்ணி. கமலக்கண்ணி. ஓ ஏதோ ஒரு காமாலட்சி. ஆ. இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் ஆ. இந்தியா இங்கே. இத்தனை பேர் ஆ. இந்த சபையில உட்கார்ந்துகிட்டு உட்கார்ந்துக்கிறாங்க. என்னமோ நம்ம ஆ. ஆடுங்க, பாடுங்க, கூத்தாடுங்க, ஆ. என்னமோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆ. அதை கண் இமைக்காம ஆ. நல்ல உள்ளங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே. ஆ. ஆணாகப்பட்ட அண்ணமார்களும் அரிசி கொடுத்திருக்கிறார்கள். சரி. பெண்ணாகப்பட்ட தாய்மார்களும் தக்காளி கொடுத்திருக்கிறார்கள். ஆ. பெண்ணாகப்பட்ட தங்கைமார்களும் முருங்கைக்காய் கொடுத்திருக்கிறார்கள். சரி. அப்படி கொடுத்தும் ஆ. இந்த நேரத்திலே ஆ. 1501 பேருக்கு அன்னதானம் அளித்து அழித்து அன்னம் கொடுத்து அன்னம் கொடுத்து அந்த சலங்கை ஒளி மேலே உழைக்கின்றது அல்லவா? ஆராய்ச்சி பண்ணி கட்டி ஆராய்ச்சி மணி கட்டி ஆ. 1500 பேருக்கு அன்னம் விட்டு ஆ. அவர்கள் நின்று ஆ. இந்த சபையில் கூடி ஆ. நமது நடத்தும் நாடகத்தை ஆ. கண் இமைக்காமல் ஆ. கண் கூடாமல் ஆ. பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆ. அவர்களுக்கு ஆ. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சாமி. அவர்கள் ரைட் அச்சாது. அப்படி இருந்தாலும் அவர்கள் ஆ. ஒருவர் ஒருபடி அரிசி கொடுத்திருக்கட்டும். ஆ. இல்லை இன்னொருவர் 10 படி அரிசி கொடுத்திருக்கும். ஆ. சில பேர் தானியமாக கொடுத்திருப்பார்கள். சில பேர் கொடுக்காத கொடுக்கட்டும். கொடுக்காதவர்கள் இருக்கட்டும், கொடுக்கிறவர்கள் இருக்கட்டும். ஆ. அனைத்து பேருக்கும் ஆ. அந்த சிவபகவான் ஆ. என்றென்றும் ஆ. மலை போல் வாழ்ந்து ஆ. தலை போல் தளித்து ஆ. வட்டும் தொட்டும் வடியாத பால் கடலும் கொடுத்து ஆ. அந்த அம்மாமாருக்கும் ஆ. அண்ணன்மாருக்கும் ஆ. அக்காமாருக்கும் நீண்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆ. என்றென்றும் சீர்காழியாக வச்சிருக்க வேண்டும். சரி ஒரு விண்ணப்பம். ஆ. வாங்க. ஆ. நாட்டுக்கு நாடு மகாநாடு. ஆ. நீர்வளம் நிலவளம் குடிவளம் பருந்தியை ஆமா. மற்ற நாட்டு ஒப்பாகி. ஆமா. அந்த காலத்துல ஆ. மற்ற நாடுதான் விளையாட பருவம். ஆ. அப்படி மற்ற நாட்டுக்கு ஒப்பாகி ஆ. விளையாட பருவம்னா மச்சன்னு சொன்னா மீன். ஆமா. அப்படி மீனாகப்பட்டு தண்ணியிலே துள்ளி துள்ளி விளையாடி கொண்டு இருக்கும். அப்படி. அப்படி விளையாடுகிற இந்த மண் பூமி. ஆ. இந்த ஊரு பேரு ஆ. கருப்புநாயகி என்றால் தாய் திருநாடு. தாய் திருநாடு. கூத்தாடிகளுக்கு ஒரு புண்ணிய பூமி. புண்ணிய பூமி. எத்தனையோ பேர் ஆடி இருக்கலாம், பாடி இருக்கலாம், வாழ இருக்கலாம். தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத இருக்கலாம், இருக்கலாம். சாப்பாடு சோத்த தின்னிருக்கலாம், தின்னாத கொடுக்கலாம், நீ பேரெல்லாம் பெறாத கொடுக்கலாம். அதில் தாளப்பிழை, நேரப்பிழை, சொற்பிழை, சொல்பிழை எதாவது பிழை இருந்தாலும் இது ஒரு பிழை இருந்தாலும் தாங்கள் ஒரு வயிற்றில் ஒரு பெண் குழந்தை பிறந்து ஒரு தவறு செய்தால் சரிதா இருக்கு எப்படி மன்னிப்பீர்கள் அதே போல எங்களையும் மன்னித்து ஆசீர்வாதம் செய்து அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சரி கட்டகதி என்ன கட்சி வரைக்கும் உட்கார்ந்து பாருங்க. யா உட்கார்ந்து பாக்குறாங்கன்னு கேட்க மாட்டேங்குது. இது ஒரு பிரசித்தி பெற்ற பக்தி நாடகம். பக்தி நாடகம் அப்படின்றதாக உட்கார்ந்து பாக்குறாங்க. ஆமா. வேற கூத்து வச்சிருந்தா எந்திரிச்சு ஓடி போயிட்டு இருப்பாங்க. இந்த பக்தி நாடகத்தை பார்க்கணும், கண் புரிஞ்ச கதையை கேட்கணும்னு சொல்லி அடுத்த பேர் உட்கார்ந்துருக்காங்க. பெரியவர்களே, இந்த நாடக கலா ரசிகர்களே, தெரிஞ்சிருக்கும் தெரியாது இருக்கும். இது சிவபுராணம். ஆமா. இந்த நாடகத்துல எத்தனை பிள்ளை குற்றங்களா இருக்கலாம். வெளிய வரைக்கும் இந்த கதையை கடைசி வரையும் உட்கார்ந்து பாக்குறவங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கும். கண்ணனுக்கு சொர்க்கம் இடம் கிடைக்கல. ரெண்டாவது 3 பிரிவி. ஒரு மனிதனுக்கு 7 பிரிவி. ஆனா கர்ண 3 பிரிவி தான் கர்ண. யாரு? ஃபர்ஸ்ட் தானாதுரை, ரெண்டாவது கர்ண, மூணாவது சிறுதொண்ட பக்தன். இந்த நாடகம் கடைசி. அப்படி
இந்த நாடகத்திலே நாடகத்திலே நான் சிறுதொழிலாக வந்த போதிலும் இந்த நாடகமும் நகரமும் எப்படி வளர்ந்து வருகிறது எப்படி என்ன நடக்கிறது போக சொல்ல வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் உன்னை தோலை விட்டு தொலைத்து மழைகள் சரியாக பெய்கின்றதா என்று பார்த்து விட்டு வந்து சொல் மாதமாரி மலைகள் பெய்து மாநிலங்கள் பெய்கின்றன. மந்திரி மகாராஜா, ஆ. நம்ம சேர சோழ நாட்டிலே ஆ. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஆ. மாதம் மும்மாரி மழை பேஞ்சி ஆ. நல்ல பூரா ஜருகு ஏறி பூரா ஜவுக்கு எடுத்துக்கிச்சு. ஜவுக்கு எடுத்துக்கிச்சா? ஆமா. அப்படி இருக்கையில ஆ. கிழவனை தெய்வமாய் இந்த அரச சபையில் உட்கார்ந்திருக்கும் பெண்கள் அனைவரும் ஆ. கட்டிய கணவனை கட்டிய கணவனை காலையில் மாலையில் ஆ. இரு வேளையில் ஆ. கால்களை தொழுது ஆ. கும்பிட்டால் மகாலட்சுமி அவள் கருள் புரிவாள் என்று பழமொழி பணபடி. ஆ. பணபடி. ஆ. சரி. அப்படி இருக்கையிலே ஆ. அந்த மகாலட்சுமி மட்டும் ஆகப்பட்ட ஆ. இந்த பெண்கள் எல்லோரும் ஆ. தங்கள் தங்கள் கணவரை ஆ. காலை மாலை இருவேளை ஆ. கணவனாக மதித்து ஆ. கை கூப்பி வணங்குகின்றாரா இல்லையா சாமி, ஆ. நம்ம சேர சோழ நாட்டுல ஆ. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. ஆ. இது வந்து கருப்பு நாய்க்குட்டி அவங்க ஊர்ல எப்படி வேணாலும் இருப்பாங்க. ஆ. அதெல்லாம் நாம கேட்க முடியாது. ஆ. நம்ம நாடு நடக்குதா, ஆ. நம்ம கொச்சியை கலவணுமா, ஆ. அதை மட்டும் தான் பார்க்கணும். ஆ. மத்தவங்க கொச்சி எப்படி பார்க்கணும். ஆமா. நம்ம நாடு தெளிவாக்குது. புறப்பட போலாம். அப்படி இருக்கையிலே எரியும் நாகனும் உருகின்ற திருமால். நீதியும் நாகனும் பாரு, போயிட்டு இருக்குது பாருங்க. அது போகட்டும் ஆ. நம்ம நாட்டிலே ஆ. கீரியும் நாகனும் சரி. எவ்வாறு ஆ. பால் உண்ணுக்குது என்று ஆ. பாட்டு மூல தெரியும் சூரிய கட்டிய பிள்ளைங்க. சூரிய கட்டிய மகாராஜா, நம்ம நாட்டு
இல்லை நீங்க ஆகணும் சண்டை பாட ஊட்டி வச்சுட்டேன் தடுப்புட்டி 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 அடிக்கிறேன் என்னிடத்தில் அகட விட மாறினால் 16 பள்ளி 6 பள்ளி இருக்காம போய்விடும். என்ன கேக்குறேன் அப்படி இருந்தாலும் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். எல்லாருக்கும் பூனே பேர் வைக்கிறாங்க. வெத்தலைக்கு 6 பூ வச்சுக்கிறாங்க. வெத்தலை அப்ப போதுங்களா வெத்தலைக்கு இல்லையா? அந்த வெத்தலைக்கு 6 பூ இருக்குது. என்ன எப்படி ஒரு 6 பூ 6 பூ வருதா சொல்லுங்க உடனே போய் வெத்தலையை வாங்கி நான் காணிக்கிறேன். உனக்கு தெரியுமா கோடு கூட சொல்ல இருந்தாலும் நம்ம கிட்ட வெத்தலை இல்லாததுனால மகாராஜா வெத்தலைக்கு 6 பூ இருக்குது. எங்க வீட்டு கறிக்கு 4 பூத்துக்குது. வெத்தலைக்கு 6 பூ கேக்குறவன் கேன கூட்டியா யாரும் கேளுக்கு பணம் கொடுத்து 6 பூ இல்லைன்னா இந்த நாடகத்துல பாஜாருக்கு வெத்தலை இது பேரு வெத்தலை. இது வெத்தலை வந்து ஒரு வாட்டி நம்ம கையில எடுத்துட்டா உடை 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 பூ உடை பூ எத்தனாச்சு 2 ஆச்சு. ஒண்ணு ஒரு பூ தான் ஆயிடுச்சு. ஒண்ணு ஒரே ஒரு பூ ஆயிடுச்சு. இப்படி துடைக்கிறதுனால பூ ரெண்டாவது இந்த வெத்தலைய நம்ம என்ன பண்றோங்க என்ன பண்றோம் சொல்லலையே என்ன பண்றோம் துடைச்சு விட்டு கொஞ்சம் சுண்ணாம்பு வைக்கிறோம். இல்ல இல்ல ரெண்டாவது என்ன பண்றோம் ரெண்டாவது வந்து இதை வந்து விரிக்கிறோம் விரிக்கிறோம் இதுக்கு என்ன பேரு 1 2 3 4 5 6 7 7 இருக்கு 7க்கு பேரு என்ன பேரு நரம்பு வெத்தலைக்கு இந்த கோடு கூட நரம்பு நரம்பு சொல்லட்டா இந்த வெத்தலை எல்லாம் நல்லா பாத்துவாங்கம்மா வெத்தலை இந்த வெத்தலைய மடிக்கிறேன் மடிக்கும் போது என்ன பேர் வருது மடிப்பு மடிப்பு எத்தனாச்சு சரியா போச்சு. நாலாவது கிடைக்கும் அப்புறம் என்ன சொல்லு நாலாவது கிடைக்கும் என்ன பண்றாங்க அடைப்பு 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 வச்சுக்கிறீங்களா ஆறாச்சு இன்னொன்னு என்ன சொல்லு கடைசி நீ சொல்லு நீ இத்தனை ஆடு ஆடுற போற ஏழாவது எல்லாம் போட்டு வாயில கச்ச 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 கச்சன்னு மென்னு அப்படி இருக்கையில முருகன் மேல காந்தி நகரை சேர்ந்த முருகன் குடும்பப்படுது விடிய விடிய குடும்பப்படுது இன்னும் ஈஸ்வரன் மேல ஓட்டு பண்ணிய
முருகன் கூடப்பட்டது முருகன் பேர்ல கொடுத்திருக்கிறார். அவருடைய குடும்பம் மல்லி இலைகளை தருக போல் வேறொன்று சிவனுடைய கோபுரம் எப்படி ஓங்கி வளரும் அதை போன்று ஓங்கி வளரும் வேறு மாண்டவரை ஏற்றுக்கொள்வேன். பாண்டிய மன்னர்கள் அப்படி சோழநாட்டு மன்னன் மாலையிட்ட தேவியாகிய மாலையிட்ட இந்திராணி அழைத்து இந்திராணி சபைக்கு வருகிறார்.